ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க பாருங்கள். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை வீட்டிலேயே நான் வறுத்து அதில் போட்டிருக்கேன். வறுத்த கடலை தான் போடணும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு, கொஞ்சமாக காயத்தூள், இவ்வளவும் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த தேங்காவையும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் சாதம் போடுவோம்ல, அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படி நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சாதம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் கொட்டி அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சமாக உப்பும் போட்டு கிளறிடுவோம். ஏன்னா தேங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால உப்பு எந்த அளவு தேவையோ அந்த பார்த்து போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லியில் இருக்குது பார்த்திங்களா, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதையும் கிளறி வச்சோம்னா டேஸ்டான ஒரு தேங்காய் சாதம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.